வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மக்காச்சோள புட்டு, அதாவது கார்ன் புட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு போல் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் மக்காச்சோள மாவு எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டன்ட் மாவு தான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கையில் தொட முடியாங்கனால நான் கரண்டியில் கிளறிக்கிட்டு இருக்கேன். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் தண்ணி. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நான் கையில் பிசைய ஆரம்பிக்கிறேன். உதிரியாக வச்சுக்கணும், கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அந்த கெட்டியெல்லாம் போயிடும். இதை கையில் பிடிச்சி பார்க்கணும், கொலக்கட்டை மாதிரி நிற்கணும். அதை உதுத்தி விட்டால் பவுட்ரு ஃபார்மில் கீழே விழுகணும். இதுதான் புட்டுக்கான சரியான பக்குவம். இப்போ இட்லி தட்டில் நான் துணியை விரிச்சிட்டேன். எல்லா புட்டு மாவையும் அதில் நான் வச்சிட்ருக்கேன். தண்ணியை அடுப்பில் வச்சுட்டேன், அது கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். 7 நிமிஷம் இல்லாட்டி 8 நிமிஷம் போல் வேகட்டும். புட்டு நல்லா வெந்துருச்சு. 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 கப்பு போல் தேங்காய் பூ போட்டேன். தேங்காய் பூ நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணால் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். இன்னொரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டிருக்கேன். அது நெய்யிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம புட்டில் போட்டுடலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மக்காச்சோளம் மட்டும் நம்ம புட்டு ரெடி பண்ணும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. சாப்பிட்ணும் நமக்கு ஆசை தூண்டும், அந்த மாதிரி இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.